போறியா? போ. இனிமே நீ இந்த வீட்டுக்கே வரக்கூடாது. எங்க மாமியார் ஒரே கோவமா வெளியில எங்கயோ போறாங்க, அதுவும் நடந்து போறாங்க. எங்க கோச்சிட்டு இந்த வீட்டை விட்டு போகுது. ஆர்கியோட வாழ்க்கையில இருந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போகுது. எப்படி சொல்றேன் வா. என்னங்க உங்க அக்கா வராங்க. என்ன ஆட்டோல வராங்க? வாங்க அண்ணி. எனக்கு ஆட்டோல வர கார் என்னாச்சு? திரும்பி போகணும்னா கார்ல வந்திருப்பேன். என்னக்கா சொல்ற? பாலா, என் வீட்டுல நீ 2 நாளாவது தங்க கூடாதான்னு என்கிட்ட அடிக்கடி கேப்பியே. இப்ப நான் நிரந்தரமா இங்கே தங்க வந்துட்டேன். அக்கா என்னங்க நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்களே, வாங்க நீ உள்ள வாங்க. சரி, நீ முதல்ல உள்ள வாக்கா. வாக்கா. வீட்டுல ஏதாவது பிரச்சனையாக்கா? எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆயிடுச்சு. 4 பிள்ளைங்களை பெத்துட்டேன். இப்போ பேரம் பேத்திகளை பார்க்க போற இந்த வயசுல உன் மாமா என் கூட பேசாம என்ன உதாசீனப்படுத்துறாரு. நானும் மனுஷி தானே, என்னால இந்த அவமானத்தை தாங்கிக்க முடியல. இந்த பிரிவு நிரந்தரமா இல்ல தற்காலிகமான்னு என்னால சொல்ல முடியலப்பா. என்னக்கா இப்படி எல்லாம் பேசுற? அக்கா, இந்த வீட்டுல நீ எவ்வளவு நாள் வேணா தங்கலாம். ஆனா இவ்வளவு பிரச்சனையை சுமந்துகிட்டு இங்க தங்க வந்திருக்கேன்னு நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா. வீட்டுல என்ன பிரச்சனைன்னு உனக்கே நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, வர வர எனக்கு மரியாதை இல்லாம போயிடுச்சு. ஏங்கா, அன்னைக்கு ஆஸ்பத்திரியில சொன்னியே உனக்கும் மாமாவுக்கும் சண்டை வந்ததுன்னு. அதுல சத்தம் போட்டதுல தானே மாமாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அந்த பிரச்சனையா இன்னும் தெரியல? ஆமா, மதனை பார்த்தது தப்பாப்பா. அதுக்கு அவர் கால்ல விழத குறைய ஏற்கனவே அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன். அப்படி இருந்தும் என்கிட்ட பேசாம இருந்தா எவ்வளவு நாளைக்குதான் நானும் அங்க இருக்க முடியும் சொல்லு? கவலைப்படாதீங்க அண்ணி, 2 நாள்ல அண்ணன் கோவம் சரியாயிடும். இல்ல லட்சுமி, நாளுக்கு நாள் அவர் கோபம் அதிகமாகிட்டே இருக்கு. குறையிற மாதிரி எனக்கு தோணல. இன்னும் மோசமாதான் ஆகும். இந்த அபிராமி வேற தூபம் போடலாம். இப்பெல்லாம் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு. எவ்வளவோ கெஞ்சின, என்னால பொறுக்க முடியாமதான் இங்க வந்துட்டேன். தம்பி, உன்கிட்ட சொல்றதுக்கு என்னப்பா? நான் கோவமா போறேன்னு சொன்னா போகாதேன்னு உங்க மாமா என்ன தடுப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அப்படி நடக்கல.
நான் போறேன்னு சொன்னதும் அவர் கொஞ்சம் கூட தயங்காம யார் எங்க போனா எனக்கு என்னன்னு சொல்லிட்டாரு. மாமாவா அப்படி சொன்னாரு? என்னால நம்பவே முடியலக்கா. ஆமாப்பா, அவர்தான் அப்படி சொன்னாரு. எனக்கு ஒரே அவமானமா போச்சு. இத்தனை வயசுக்கு அப்புறம் என்ன இப்படி தள்ளி வச்சுட்டாரேப்பா. நீ மனசு கலங்காதக்கா. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, நான் இருக்கேன். ஒரு காலத்துல மாமா எங்க குடும்பத்தையே ஒதுக்கி வச்சவர் தானே. அவர் எப்பவுமே அப்படிதான். அவருக்குன்னு ஒரு ராஜாங்கம், அதுல அவர்தான் ராஜா, மத்தவங்க அடிமைங்க. இப்ப அந்த ராஜாங்கத்துல மந்திரி ஆலோசனை பார்த்தா அதான் பிரமிது தான். முதல்ல கார்த்திகை கைக்குள்ள போட்டுக்கிட்டா, அவ பேச்ச கேட்டுக்கிட்டு சாந்திகா வீட்டு விட்டு வெளியில மிச்சிட்டான். இப்போ மாமாவை தலையாட்டி பொம்மையாக்கி அவரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டான். அதோட விளைவு என்ன? இங்க வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்களே, அதுதான். அவளால அவ புருஷன் கூட சந்தோஷமா வாழ முடியல. அதனால மத்தவங்க சந்தோஷமா இருக்கிறது அவளால ஜீர்ணிக்கவே முடியல. தான் வாழாத வாழ்க்கையை யாரும் வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா. சேச்சே, அவளாம் ஒரு ஆட்டு கடிச்சு மாட்டு கடிச்சு கடைசியில ஆல மரத்தையே அசைச்சிட்டா. அவளெல்லாம் இவ்வளவு தூரம் விட்டு வச்சதே பெருசு. அவளை கொன்னுட்டு வர இருக்கு. அர்ஜுன், ஆத்திரப்படாத. இப்பதான் நீ அனிதாவும் மன சுத்து வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்ப போய் அந்த வீட்டை பிரச்சனை பண்ணா என்ன ஆகும் தெரியாதா உனக்கு? கொஞ்சம் பொறுமையா இரு. இதுக்கு மேல பொறுமையா இருந்தா நான் மனுஷன் இல்ல, மரக்கட்ட. அப்பா, இத்தனை நாள் வரைக்கும் அந்த அபிராமி மத்தவங்க வாழ்க்கையில விளையாடிட்டு இருந்தா. ஆனா இப்போ பாதிக்கப்பட்டது அத்தை. மாமாவே அத்தையை வீட்டு விட்டு வெள்ளம் இருக்காருன்னா அந்த அபிராமி மாமா மனசை எந்த அளவுக்கு கெடுத்துருப்பான்னு பாத்துக்கோங்க. டேய் அர்ஜுன், அப்பா சொல்றதுல நியாயம் இருக்குடா. நீ அபிராமியோட சண்டை போட்டேன்னு வச்சுக்கோ, உன் மாமாவோட பிடிவாதம் இன்னும் அதிகமாகும். கார்த்திகோட பேசாம இருந்த உன் மாமா சாந்தி விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கார்த்திகோட பேச ஆரம்பிச்சாரு. அதுவும் உடனே நடக்கல. மதன் தப்பு பண்ணிட்டான்னு அவனை தலைமொழிகிட்டாரு. இன்னைக்கு அண்ணி மேல கோவம். ஆமா அர்ஜுன், அம்மா சொல்றதுதான் சரி. மாமாவோட பிடிவாதம் எல்லாம் மீறி போயிடுச்சு. அது இன்னும் இழுக்க இழுக்க அதிகமாகவே தவிர குறையாது. அவர் முரட்டு குணம் தான் உனக்கு தெரியுமே. தம் பிடிவாதத்துக்காக யாரையும் இழக்க அவர் தயங்க மாட்டார், தெரிஞ்சுக்க. யாரும் சொல்லியும் குத்தம் இல்ல, எல்லாம் என் போராத காலம், அவ்வளவுதான். ஏன்கா இப்படி எல்லாம் பேசுற? அவர் ஏதோ ஆத்திரத்துல அப்படி பேசிருக்காரு. உன்னை விட்டுட்டு எப்படி அவரால் இருக்க முடியும்? என்ன, அவர் ஈகோ அவரை தடுக்குது. அவருக்கு மட்டும் என்ன இள வயசா? 60 வயசு ஆகுது இல்ல? எத்தனை நாள் அபிராமி சொல்படி அவரால் ஆடிட்டு இருக்க முடியும்? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வரும்க்கா. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லப்பா. இதெல்லாம் தானா விடியாது, விடிய வைக்கணும். டேய் அர்ஜுன், இள ரத்தம் உன்னை இப்படி பேச வைக்குது. இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். எங்க அக்கா பிரச்சனை நான் விட்டுருவேனா? பார்க்க மாட்டேனா? லட்சுமி, நீ அக்காவை கூட்டு போ. வாங்க நீ. டேய் அர்ஜுன், எந்த விஷயத்தை எப்ப எப்படி கையாளணும்னு ஒன்ன மாதிரியே உங்க அப்பாவுக்கும் தெரியும்டா. இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுரு. ரொம்ப தேங்க்ஸ் சாந்தி. என்னம்மா இது தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? இது நம்ம கம்பெனி, இதை காப்பாற்ற வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கு. நானும் ஒரு ஸ்டாஃப் தானே. சாந்தி, உன்னோட பேச்சுல உன் பெருந்தன்மை தெரியுது. ஆனா நீ புத்திசாலித்தனமா அந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் ஆர்கே இன்ஃபோடெக் அவங்களையும் தாண்டி நம்ம கைக்கு இந்த சப் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குன்னா ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாத்தையுமே நாம மிஸ் பண்ணிருப்போம். நல்ல வேளை ராத்திரி பகல் கஷ்டப்பட்டு கரெக்ட் டைம்க்கு சப்மிட் பண்ற அளவுக்கு நாம இந்த ப்ரோக்ராமை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த நாச வேலையில அபிராமியோட சதி இருக்குமோ? வேற யாரு? சந்தேகமே இல்ல, எல்லாமே அந்த அம்மாவோட வேலை தான். அந்த ஆர்டர் கிடைக்கல இல்ல, அந்த கடுப்பு சதி வேலை செய்யறத கில்லாடிங்க. ஐயோ, சும்மா எதையாவது சொல்லாதீங்க. அபிராமி எப்படி இத? என்னங்க நீங்க, இது அவங்க நேரடி வந்து செய்யணும் கிடையாது. அவங்களுக்கு எல்லா சைடுல ஆள் இருக்கு. நீங்களும் சின்ன முதலாளியும் நல்லபடியா வாழறத பார்த்துட்டு அவங்களால சகிச்சுக்க முடியுமா, இல்ல பொறுத்துக்க தான் முடியுமா? என்ன தள்ளிட்டு போறாங்களோ தெரியல. ஐயோ விடு நாராயணா, நம்ம வேலை நல்லபடியா முடிஞ்சு போச்சு. மத்தவங்களை பேசி நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டாம்.
அர்ஜுன் என்ன ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? ஆபீஸ்ல என்னாச்சு முதல்ல அது சொல்லுங்க. கம்ப்யூட்டர்ல வேலை செய்யலாம ஏதோ வைரஸ் அப்படி இப்படின்னு என்னமோ சொல்றாங்க. ஆமா அர்ஜுன், பட் எல்லா ப்ராப்ளமும் சாந்தியோட புத்திசாலித்தனத்தினால சால்வ் ஆயிடுச்சு. நல்ல வேளை சாந்தி எல்லா ப்ரோக்ராமையும் பேக்கப் எடுத்ததால இன்ஜினியர்ஸ் வந்ததும் ரீஇன்ஸ்டால் பண்ணி எல்லாத்தையுமே அவுட்புட் எடுத்துட்டோம். மனுஷங்களுக்கு எடுத்த புண்ணியவதி இப்ப மெஷினும் கெடுக்க ஆரம்பிச்சிட்டாளா? இந்த வெறி அவளுக்கு எப்பதான் அடங்குமோ? அர்ஜுன், நீ என்ன சொல்ற? என்னத்த சொல்றது, எல்லாம் இந்த அபிராமி அந்தாதி தான். வரம் கொடுத்த சிவன் தலையிலே கையை வச்ச மாதிரி இப்ப அத்தை விவகாரத்திலே கை வச்சிட்டா. அவ தொல்லை தாங்காம பாவம் அத்தை இப்ப என் அப்பா அம்மா கூட தங்கிட்டு இருக்காங்க. அம்மா உங்க அப்பா வீட்டுல தங்கியிருக்காங்களா? என்னாச்சு? ஆமா மாமா, அத்தையை பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழுதுட்டே இருக்காங்க. அந்த அபிராமி ஒரு வழி பண்ணிட்டு வர்றேன்னா அப்பா அதையும் தடுக்கிறாரு. அர்ஜுன், அத்தை வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அந்த அளவுக்கு என்ன நடந்தது அர்ஜுன்? மாமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன நாளாவே அத்தை கூட பேசுறது இல்லையா? அந்த அபிராமியை பத்தி தான் நம்மளுக்கு தெரியுமே. சின்ன சின்ன விஷயத்த கூட அப்படியே பெருசாக்கிடுவா. அத்தை போய் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் மாமா முகம் கொடுத்து பேசலையா. சொந்த வீட்டுல எப்படி அகதி மாதிரி வாழ்றது? நான் போறேன்னு சொன்னதுக்கு அத்தை மாமா தடுக்க கூட இல்லையாக்கா. இந்த இடைவேளைக்கு அபிராமி தான் காரணம்னு அவகிட்ட கூட பேச பிடிக்காம அத்தை வீட்டு விட்டு வெளில வந்துட்டாங்கக்கா. அந்த அபிராமியால ஒவ்வொருத்தரும் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க. இப்ப அந்த ராஜேஸ்வரி அம்மாவையும் வீட்டை விட்டு வெளியில போகும்படி செஞ்சுட்டாளே, அவ நல்லா இருப்பாளா? எங்க அம்மா பூமி மாதாவை விட பொறுமையானவங்க. எங்க அப்பா கோவப்படும் போது ஆத்திரப்படும் போதெல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா எங்க அப்பாவோட கோவத்தை சமாளிச்சவங்க. எங்களை எல்லாம் அன்பா பாசமா கண்டிச்சு வளர்த்தவங்க. அப்படிப்பட்டவங்களே இன்னைக்கு மனம் நொந்து வீட்டு விட்டு போயிருக்காங்கன்னா இதுக்கு மேல அந்த அபிராமியோட ஆட்டம் இன்னும் அதிகமாயிடும். விடக்கூடாது அர்ஜுன், நம்ம இப்பவே போய் அவளை உண்டு இல்லைன்னு பண்ணணும். மாமா, அவசரப்படாதீங்க. அவ ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கிறதுக்கு முன்னாடி 4 தடவை யோசனை பண்ணி வைக்கிறா. நாம அவசரப்படக்கூடாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்தா நீங்க கோவமா கிளம்பி வருவீங்கன்னு நிச்சயமா அவளுக்கு தெரியும். அத வச்சு மாமா கிட்ட இன்னும் ஏதாவது பிளே பண்ணுவா. அதனால அவன் நினைக்கிறது நடக்காம இருக்கணும்னா நாம ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும். இப்ப போகலனா அப்புறம் என்ன அம்மா நிரந்தரமா மாமா வீட்டிலே தங்கிட்டு இருக்க முடியுமா? அப்பாவோட கோவத்தை யார்தான் முடிவுக்கு கொண்டு வருது? கடவுளே, இதுக்கு என்ன செய்யறதுன்னே புரியலையே. அம்மா, அர்ஜுனும் மதன் மாமாவும் கோவமா வீட்டுக்கு வருவாங்கன்னு அபிராமி கணக்கு போட்டிருப்பா. அதனால அபிராமியை எதிர்பார்க்காத ஆளை நம்ம மாமா கிட்ட அனுப்பணும். நான் நினைக்கிற ஆள் மட்டும் மாமா கிட்ட பேசினா அங்க நடக்கிறதே வேற. என்னக்கா, யார் அந்த ஆளு? வேற யாரு? உன் பொண்டாட்டி அனிதா தான். ஏன் பொண்டாட்டியா? என்னக்கா சொல்றீங்க? ஏன் பொண்டாட்டியா அந்த அபிராமியும் ஒரே கட்சி தானே? அது அப்போ. இப்போ உன் பக்கம் தானே இருக்கா. நீ பக்குவமா அவகிட்ட பேசு. அபிராமி மேல குறை சொல்லாம தாய் பாசத்தை பத்தி அவகிட்ட பேசு. 10 மாசம் சுமந்த பெத்த தாய் கண்கலங்கனா எந்த பொண்ணாலையும் தாங்கிக்க முடியாது. சுவாதியை அனுப்பலான்னா அவ கர்ப்பமா இருக்கா. இந்த நேரத்துல அவளுக்கு இந்த பாரம் வேற. வேண்டாம். சுவாதியை விட அனிதா மேலதான் அப்பாவுக்கு பாசம் அதிகம். அனிதா எது சொன்னாலும் அவர் காது கொடுத்து கேட்பாரு. அதனால அனிதா கிட்ட சொல்ற விதத்துல சொல்லி அவளை அப்பா கிட்ட பேசவை. அது மட்டும் இல்ல அர்ஜுன், அனிதா எதுக்கும் பயப்பட மாட்டா. நீதான் அவகிட்ட பக்குவமா பேசணும். அர்ஜுன், ஒரு நிமிஷம். முக்கியமா நான் இதை சொல்லணும். எனக்கா? இந்த யோசனைய நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்னு அனிதா கிட்ட வாய் தவிர கூட சொல்லிடாத. ஆமா அர்ஜுன், உன் பொண்டாட்டி போட்ட கண்டிஷனை எப்பவும் மறந்துடாத. ஓகே? ஏன்னா இப்பதான் நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கீங்க. அதுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் வந்துடக்கூடாது. சரி மாமா, நான் ஜாக்கிரதையா இருக்கேன். வரேன்.
அண்ணே பசிக்குது, சாப்பாடு போடுங்க. போடுறேன் தம்பி. நாங்களும் இன்னும் சாப்பிடல. அப்படியா? அப்படியான்னு கேக்குறான். ஏன்னு கேட்கலையே? என்னண்ணே வீடே ஒரு அமைதியா இருக்கு. அப்பா வேற சைலண்டா உட்காந்துருக்காரு. ஒண்ணுல தம்பி, இது வரைக்கும் ஒரே சத்தமா தான் இருந்தது. என்ன சத்தம் நீ? அட பாவி, இப்பயாவது கேட்டியே? நான் கண்டிப்பா சொல்றேன்ப்பா. ஆனா நான் சொன்ன நீ சாப்பிட மாட்டேன். கார்த்திக், கொஞ்ச நேரத்துல இங்க நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சுப்பா. ஆமா, வர வர அத்தைக்கு கோவம் அதிகமாயிட்டே போகுது. என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாமையே பேசிடுறாங்க. அம்மா எங்க? அவங்க இங்க இருந்திருந்தாங்கன்னா ஓடி வந்து உன்கிட்ட சொல்லிருக்க மாட்டாங்களா? அப்படின்னா என்ன நீ? அம்மா இங்க இல்லப்பா. அம்மா இங்க இல்லையா? அவசரப்படாதீங்க அத்தை, நான் உங்ககிட்ட பேசல. பாத்தியா, உன் குரலை கேட்டுக்கிற எவ்வளவு கோவம் வருதுன்னு. என் நிம்மதியை கிடைக்கிற யாரும் இந்த வீட்டுல இருக்க தேவையில்லை. இடத்தை காலி பண்ணலாம். இனிமே நான் இங்க இருந்தா எனக்கு தான் அசிங்கம். நான் போறேன். அத்தை, அத்தை போகாதீங்க அத்தை. மாமா, மாமா சொல்லுங்க மாமா, அத்தை போயிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னதை கேட்பாங்க. ஆமாப்பா, அத்தை இப்படி திடீர்னு கிளம்பி போவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் என் தம்பி வீட்டுக்கு போறேன்னு அத்தை சொன்னதும் உன் இஷ்டம் எங்க வேணாலும் போன்னு மாமா சொன்னாரு. அவங்க உடனே கிளம்பி போயிட்டாங்க. இருந்தாலும் இந்த வயசுல இவ்வளவு கோவம். என்னம்மா வளவலன்னு பேசிக்கிட்டு? அவனுக்கு புரியுற மாதிரியே சொல்ல. கார்த்திக், உன் அம்மா வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டாடா. என்னப்பா இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? நீங்களும் அவங்களை தடுத்துருக்க வேணாம்?